என்னதான் நைட்டு நல்லா தூங்கி எழுந்தாலுமே, காலையில கிச்சன்ல வந்து அப்படியே 10 நிமிஷம் யோசிச்சுட்டு நிக்கிறது ஒரு தனி சுகம்தான். எனக்கு கிச்சன்ல இல்ல, ஃப்ரிட்ஜு கிட்ட போய் நின்னுட்டுருந்தேன். அதுக்கப்புறம் தான் சமைக்கவே ஆரம்பிச்சேன். நேத்து நானும் என்னோட தங்கச்சி வண்டியில போயிட்டுருக்கும்போது, எங்களுக்கு முன்னாடி ஒரு டாடா ஏசில ஒரு 5 பசங்க இருந்துட்டுருந்தாங்க. அந்த 5 பேருமே அப்படியே சுத்திரி இருக்க கம்பிய புடிச்சிட்டு சப்போர்ட்டிவா நிக்கலாம். ஆனா, அத விட்டுட்டு அப்படியே ஒருத்தவங்க மாத்தி ஒருத்தவங்க புடிச்சுக்கிட்டு, ரொம்ப அப்படியே செம்ம பான்ல நின்னுட்டுருந்தாங்க. ஒரு பெரிய மேடு ஏறும்போது, நம்மளா இருந்தா சத்தியமா அப்படியே ஜர்க் ஆயிருப்போம். அவங்க அப்படியே சூப்பரா நின்னுட்டுருந்தானுங்க. அத பார்க்குறப்போ ஒரு மாரி ஜாலியா ஆயிடுச்சு. "எப்படிதான் பசங்க மட்டும் இப்படி இருக்கானுங்க?" அப்படின்னு நான் ஒரு கேள்வி தான் கேட்டேன். என் தங்கச்சி அப்படியே லைனா அப்படியே போயிட்டே இருக்கா. "பசங்கனாலே அப்படிதான்ப்பா. இதுவே பொம்பள பிள்ளைங்களுக்கு இந்த மாரிலாம் சான்ஸ் கிடைக்குமா?" அப்படின்னா. "ஏன்டி?" அப்படின்னு கேட்டதுக்கு, "பசங்கலாம் பாரு எந்த விதமான கவலையும் இல்லாம இருக்காங்க. அதுவே பொம்பள பிள்ளைங்க சின்ன பிள்ளையா இருந்தாலும் சரி, பெரிய பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, வீட்ல இந்த வேலை செய்யணும், வெளியில போக்கூடாது, இங்க போக்கூடாது, அவங்க கிட்ட பேசக்கூடாதுன்னு நெறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. அப்புறம் எங்கேருந்து சந்தோஷமா இருக்கிறது?" அப்படின்னு சொல்லி சொல்றா. "ஏன்டி இப்படி சொல்ற? உனக்கு அதுக்கான சான்ஸ்லாம் கிடைக்குதுல்ல?" அப்படின்னு கேட்கணும்னு எனக்கு ஆசையா தான் இருந்துச்சு. ஆனா கண்டிப்பா திட்டுவா. எதுக்கு அப்படின்னு கம்முனு வாய மூடிட்டு இருந்தேன். எனக்கு இந்த மாதிரிலாம் நான் கஷ்டப்படுறேன்னா, அதில ஒரு ரீசன் இருக்கும். ஆனா, அவ ஏன் இப்படி கஷ்டப்படுறான்னு தெரியல. ஏன்னா, இன்னமும் அவளுக்கு வந்து இந்த மாரி ஃப்ரெண்ட்ஸுங்க கூட போறதுக்கான நெறைய சான்ஸ் இருக்கு. ஆனா, அவ போமாட்டேங்கிறா. என்னதான் இருந்தாலுமே பசங்க அப்படின்னு யோசிக்கும்போது ஒரு விதமான ஜாலி தான் இல்லையா? இன்னைக்கு வந்து பொரிச்ச குழம்பும், வடையும் தான் ரெடி பண்ணிட்டுருந்தேன். இந்த சைட் டிஷ்க்கு இந்த குழம்பு நல்லாயிருக்கும், இந்த குழம்புக்கு இந்த சைட் டிஷ் நல்லாயிருக்கும் அப்படின்றதெல்லாம் ஓகே தான். பட் என்ன நம்ம கிட்ட இருக்கோ, அத அப்படியே செஞ்சுட்டு போயிட்டே இருந்துரணும். அதுக்கப்புறம் அது கண்டிப்பா மேட்ச் ஆயிடும்ன்ற ஒரு நம்பிக்கை தான். இந்த வடைக்கு மாவு வந்து நேத்து ஊற வச்சேன். ஈவினிங் நல்லா தூங்கிட்டோம். அதனால ஸ்நாக்ஸுக்கு பண்ணல. அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜில வச்சுட்டேன். சரி அப்படியே வச்சேன்னா அது புளிச்சிருமே அப்படின்றதுக்காக காலையில வடை போடணுன்றதுக்காகவே இந்த குழம்பு ரெடி பண்ணிட்டுருந்தேன். ரொம்ப சூப்பரா இருக்கும். பொதுவா எனக்கு காரக்குழம்பு வச்சனா நல்லாவே இருக்காது. காரக்குழம்பு மட்டும் இல்ல, மீன் குழம்பும் சரி, இந்த புளி சேர்த்து வைக்கிற குழம்புலாம் எனக்கு நல்லா வராது. ஆனா இந்த ஒரு குழம்பு சூப்பரா வரும். ஏன்னா இதில புளி சேர்க்க மாட்டோம் இல்லையா? என்னுடைய விளாக்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.